அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய மகா மந்திரம், அம்பாளுக்கு சொல்லி துதிக்கக்கூடிய ஒரு மந்திரம். அந்த மந்திரத்துக்கு புராணத்துல என்ன பொருள் சொல்றாங்கன்னா, ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் அந்த பூஜையில கலந்துட்டா செய்தா கிடைக்கும்னு சொல்றாங்க. அதுக்கு சர்வ பூர்த்திகரி அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. சர்வம்னா என்ன? அனைத்தும். பூர்த்தின்னா அதை நிறைவேற்றி கொடுக்கக்கூடியது. அப்போ அந்த ஒரு மந்திரத்தை சொல்லி அம்மாவை பூஜை பண்ணாவே நம்முடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறுங்கிறது தான் அதனுடைய தாற்பயம். அப்பேற்பட்ட மந்திரங்களை சொல்லி தான் இங்க பூஜைகள் நடந்துட்டு வருது. அப்ப அந்த பூஜை நடக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? மனசா வாச்சா கர்மனான்னு சொல்ற மாதிரி மனசுல தேவியை நினைச்சிட்டு, வாக்குனால அம்மே சரணம் தேவி சரணங்கிற மனசுல ஸ்மரணம் பண்ணிட்டு கையெடுத்து அவளை வணங்கி துதிக்கணும். அப்படி செய்தா மட்டும்தான் அவருடைய அனுகிரகங்கிறது நமக்கு பூர்ணமா கிடைக்கும். அது இல்லாத நம்ம இங்க வந்து உட்கார்ந்துட்டு வேற விஷயங்கள் நாங்க பேசிட்டு இருந்தா அதுவும் நடக்குமா? இப்ப நீங்க நல்லா